Hi guys, welcome back to our channel No Pain Get Gain. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நவம்பர் டிசம்பர் 2020ல நடந்த எக்ஸாமுக்கு ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறதா அண்ணா யுனிவர்சிட்டி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுல இப்ப ரீசன்ட்டா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன அப்படினா அந்த எக்ஸாமை எப்படி எழுதுறது அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை தான் நோட்டிஃபிகேஷனா விட்டுருக்காங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், அதாவது எப்படி ரிசீவ் ஆகும்ன்றதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி நம்ம பேப்பர்ஸை வந்து சென்ட் பண்றது முதற்கொண்டு டாப் டு பாட்டம் வரைய இருக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் அதோட மட்டும் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டி பத்தின உடனடி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து இந்த எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை வந்து உங்களுடைய வெப் போர்ட்டல்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இமெயில்ல இருந்து அவங்களுடைய இமெயில்ல இருந்தும் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைம்ன்றத அடுத்த அப்டேட்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து annexuresனா என்னன்னா, இப்போ நம்ம நார்மலாக ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஃபில் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து எழுதிருக்கோன்றதை டிக் பண்ணுவோம். அந்த பேஜை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறணும். அதுதான் என்னென்னா annexure 1. annexure 2ன்றது என்னென்னா, நம்ம வந்து போஸ்ட்டில் தான் அனுப்ப போகிறோம். அந்த அனுப்புகிற போது அதில் ஃப்ரம் டு அட்ரஸ் உடைய இருக்கிற ஒரு annexure இது அவங்களே கொடுத்துருக்காங்க. அதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவுமே இந்த எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? மூணாவதாக என்ன அப்படின்னா நம்மளுடைய டைம் டியூரேஷன். மொத்தமாக இந்த எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கான டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்த காலையில், அதாவது ஃபார்னூன் செஷனாக இருந்துச்சுன்னா கொஷின் ரிசீவ் ஆகிற டைம் வந்து 9 to 9:30 AM இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் எழுதக்கூடிய டைம் வந்து 3 மணி நேரம், 9:30 to 12:30 இருக்கும். அப்புறம் அந்த சாஃப்ட் காப்பியை வந்து அப்லோட் பண்ணுற டைம் வந்து 12:31 to 1:30 இருக்கும். அதாவது 1 மணி நேரம் கொடுக்குறாங்க அப்லோட் பண்ணுறதுக்கான சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. டோட்டலாக ஒரு 4.5 மணி நேரம் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் செஷன் ஆரம்பிக்கிறது வந்து 2 PM ஆரம்பிக்குது. 2 to 2:30 PM கொஷின் ரிசீவ் ஆகும். எக்ஸாமினேஷன் எழுதுகிற டைம் வந்து 2:30 to 5:30. அதுக்கப்புறம் அப்லோடு அந்த சாஃப்ட் காப்பி வந்து அப்லோட் பண்ணுறது 5:30 to 6:30 அப்லோட் பண்ணுறோம். இதுதான் டைம் டியூரேஷன். இப்போ டைம் டியூரேஷன் சொல்லி முடிச்சாச்சு. எப்படி கொஷின் ரிசீவ் ஆகணும்னு சொல்லணும்ல. எப்படி கொஷின் ரிசீவ் ஆகும் அப்படின்னா அது வந்து உங்களுடைய பர்டிகுலர் காலேஜில் இருந்து தான் ரிசீவ் ஆக போகுது. அது உங்களுடைய காலேஜை முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம், இப்போ கூகுள் கிளாஸ் ரூமாக இருக்கலாம், இல்லை குரூப் மெயிலாக இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரூப் மெயில் வந்து உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 50 பேர் இருந்தீங்க அப்படின்னா 50 பேருக்கு ஒரு குரூப் மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குரூப் மெயிலையேவும் கொஷினை வந்து உங்கள் காலேஜ்லேருந்து, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து சென்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய காலேஜ்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய காலேஜோடைய ஒவ்வொரு காலேஜுக்கும் டிசிஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒருவேளை கூகுள் கிளாஸ் ரூம் கண்டக்ட் பண்ணி அதில் வந்து கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இமெயில் ஐடியிலேருந்து அப்லோட் பண்ணுவாங்க. எதில் அப்டேட் பண்ணாலும் உங்களுடைய காலேஜை பொறுத்து தான். அது வந்து உங்களுடைய காலேஜோடைய டிசிஷன்ஸ். நெக்ஸ்ட் அதில் கொஷின் ரிசீவ் ஆனதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த பேப்பரில் என்னென்ன எழுதணும். இப்போ டாப் ஆஃப் த பேப்பர் என்ன எழுதணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், மொத்தம் 4 விஷயங்களை வந்து மேலே பேப்பரோடைய மேல் சைடு டாப் ஆஃப் த பேப்பர் வந்து எழுதியிருக்கணும். பாட்டம் ஆஃப் த பேப்பர் கீழே என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா
டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் என்னைக்கு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, பேஜ் நம்பரு, அப்புறம் சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சர் காலேஜில் என்ன நீங்கள் சிக்னேச்சர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அண்ணா யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டலில் எது இருக்கோ அந்த சிக்னேச்சர் தான் போடணும். ஓகேவா? இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் ஆகாது. ஸோ கவனமாக போட்டுக்கணும். இதை எல்லா பேப்பர்லையும், அதாவது டோட்டல் வந்து 30 பேஜஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கான முதலே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்போயும் சொல்கிறேன், 30 பேஜஸ் தான் யூஸ் பண்ணணும். மொத்தம் 15 பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. 15 பேப்பர் மட்டும்தான் அலவுடு. 16வது பேப்பர் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அனெக்சரை தவிர்த்து இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, அனெக்சர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த அனெக்சரை வந்து ஃப்ரண்ட் பேஜில் வச்சுருவோம். ஃப்ரண்ட் பேஜில் வச்சுட்டு மீதி 15 பேப்பர் வைக்கணும். அந்த 15 பேப்பருக்கு மேலே ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ரா ஆனாலும் வேலிடேஷன் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 15 பேப்பருக்கும் போத் சைடும் எழுதிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு எழுதிக்கலாம், பேக் சைடும் எழுதிக்கலாம். ஸோ மொத்தமாக 30 பேஜஸ் எழுதிக்கலாம், 15 பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே தானே? கிளியர் தானே? அந்த பேப்பர் அந்த 30 பேஜஸ் இப்போ நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அந்த 30 பேஜஸ்லையுமே இந்த இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். டாப்லேயும் இருக்கணும், பாட்டம்லேயும் இருக்கணும். எந்த ஒரு பேப்பர்லையும் மிஸ் ஆகிடக்கூடாது. அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பேப்பரையும் பிளாங்காக அப்படியேவும் விடக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பிளாங்காக விடணும் அப்படின்னா, நம்ம எப்பயும் நார்மலாக எக்ஸாமில் செய்வோம்ல, பென் வச்சு கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிளாங்க் பேஜ் விடணும். பிளாங்காக விட்டுறக்கூடாது, பெண்ணை வச்சு கிராஸ் பண்ணிடணும், அந்த பேப்பரை வந்து அடிச்சிடணும். ஓகேவா? இதெல்லாம் தான் பேப்பரில் செய்ய வேண்டிய வேலைகள். இப்போ நீங்கள் வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க. உங்களுடைய கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆச்சு. ரிசீவ் ஆனதை நீங்கள் எடுத்து எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு உங்களுடைய டைம்குள்ளே. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியலை அப்படின்னா, அதுக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபோட நேம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் கோடாக இருக்கணும். அடுத்து உங்களுடைய எக்ஸாமினேஷன், அதாவது ரெஜிஸ்டர் நம்பராக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கோடு EC 8652 அந்த மாதிரி சப்ஜெக்ட் கோடு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் என்ன காலேஜ் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து ரெஜிஸ்டர் நம்பர் மாறும். இப்போ 9213 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் நம்பரை போட்டுக்கலாம். ஓகேவா? அதை தவிர்த்து அந்த சாஃப்ட் காப்பியோட நேம் வந்து உங்களுடைய நேமாவோ இல்லை டாக்குமெண்ட் வேறு எந்த மாதிரியும் சேவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது இந்த சப்ஜெக்ட் கோட், ரெஜிஸ்டர் நம்பர் அந்த மாதிரி தான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி முடிச்சாச்சு. சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா, இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கொஷின் ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஒரு இமெயில் ஐடியிலேருந்து, அந்த இமெயில் ஐடிக்கே சென்ட் பண்ண சொல்லலாம், மேபி சொல்லலாம். இல்லை அப்படின்னா அது உங்களுடைய காலேஜோடைய டிசிஷன் தான். நீங்கள் சென்ட் பண்ணுறது உங்கள் காலேஜுக்கு தான் போகும். அது எந்த டைம்குள்ளே சென்ட் பண்ணணும்? வித்தின் 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்குள்ளே ஒரு நிமிஷம் வந்து தவறுனாலும் உங்களுக்கு டிலேட் ஆகிரும், உங்களுடைய பேப்பர் வேலிடேஷன் ஆகாது. ஸோ டைமிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போ வந்து உங்கள் காலேஜுக்கு சாஃப்ட் காப்பியை சென்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து ஹார்டு காப்பி இருக்குல்ல, அந்த ஹார்டு காப்பியை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா பேப்பர்ஸையும் த்ரெட்டு வச்சு தான் கட்டணும். அதாவது நூல் வச்சு கட்டணும், ஸ்டாப்லர் போடக்கூடாது. நூல் வச்சு கட்டிட்டு அதை வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் ஆர் கொரியர் வந்து அனுப்பிக்கலாம். ஸ்பீடு போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, இல்லை அப்படின்னா கொரியர். அதுலேயும் ப்ரொஃபஷ்னல் கொரியர்ஸ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3ல் எதையாவது ஒன்றை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை போஸ்ட் பண்ணிக்கிறலாம். அதுவும் அந்த அட்ரஸும் உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கோ இல்லை என்ன பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்ஃபார்முக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுடைய கொரியரையோ போஸ்ட்டையோ சென்ட் பண்ணிடணும். ஓகேவா? அந்த சென்ட் பண்ணுறம்போது மறந்துடக்கூடாது. annexure 1, அதாவது ஃபஸ்ட்டு
ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் பேப்பரோட ஃபார்மேட் இருக்குள்ள அந்த டிக் பண்ணுறது, அந்த இதில் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி அதோட அட்டாச் பண்ணி மொத்தம் இப்போ நீங்கள் 15 பேப்பர் எழுதிருக்கீங்கன்னா அந்த அனெக்சரோட சேர்த்து 16 பேப்பர், அந்த 16ஐயும் மொத்தமாக வச்சு த்ரெட்டு போட்டு நூலை வச்சு கட்டி போஸ்ட் வந்து அனுப்பிடணும். இது ஓகேவா? அந்த போஸ்ட் அனுப்பும்போது அனெக்சர் 2 ரெண்டாவது பேப்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த போஸ்ட்டுக்கு மேலே ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 அனெக்சரையும் பிரிண்ட் அவுட் போட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அட்டாச் பண்ணணும். ஒரு எக்ஸாமுக்கு அட்டாச் பண்ணால் பத்தாது, எல்லா எக்ஸாமுக்கும் அட்டாச் பண்ணணும். அதோட நீங்கள் வந்து இப்போ காலையில் மதியானம் 2 நேரமே நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் 2 பேப்பரையும் ஒரே போஸ்ட்ல அனுப்பவே கூடாது, தனித்தனி போஸ்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே போஸ்ட்ல அனுப்பிடாதீங்க. ஓகேவா? இப்போ வந்து இன்னைக்கு சாட்டர்டேன்னு வச்சுக்கலாம். சாட்டர்டே வந்து எக்ஸாம் எழுதுறீங்க. உங்களுக்கு வந்து அடுத்த நாள் சண்டே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் லீவு, ஸோ அங்கே வந்து கொரியர் சென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி டைமுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஒரு நாள் கழித்து சென்ட் பண்ணிக்கலாம், அதாவது மண்டேயில் ரீச் ஆகுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லா பேப்பரும் இப்போ இன்னைக்கு காலையில் எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா உடனுக்குடனேவும் அதை வந்து போஸ்ட்டில் அனுப்பியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சாஃப்ட் காப்பி அனுப்புறதுக்கும் டிலே பண்ணிடாதீங்க, ஹார்ட் காப்பி அனுப்புறதுக்கும் டிலே பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஆன்சர் ஸ்கிரிப்டை தனித்தனியாக, அதாவது நீங்கள் காலையில் எழுதுனா காலையில் பேப்பரை தனியாக அனுப்பிடணும், சாயந்தரம் எழுதுனீங்க அப்படின்னா சாயந்தரம் பேப்பரை தனியாக அனுப்பிடணும். இந்த மாதிரி தனித்தனியாக தான் அனுப்பணும். ஓகே தானே? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ரிசீவ் ஆனிச்சு, அதுக்கப்புறம் எழுதியாச்சு, எழுதிட்டு சாஃப்ட் காப்பி அனுப்பியாச்சு, சாஃப்ட் காப்பி அனுப்பிட்டு ஹார்டு காப்பி அனுப்பியாச்சு. இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பேப்பர்ஸ் வந்து வேலிடேஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் உங்களுக்கு திரும்பி முன்னாடி போட்டாங்களே வித் ஹெல்ட் அந்த மாதிரி போடுறதுக்கான மால் ப்ராக்டிஸ்னு போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கவனமாக எக்ஸாம்ஸை அட்டென்ட் பண்ணுங்கள். சொன்ன எல்லா விஷயத்தையும் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ.